பள்ளிக்கூடங்களில் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பவர்களையே இடைநிலை ஆசிரியர்கள் என்கிறோம். ஏனில் ஒரு குழந்தைக்கான அடிப்படை கல்வியை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். அரசு பணியில் உள்ளவர்கள் என்றாலும் இவர்களின் ஊதிய விவகாரத்தில் வேறுபாடுகள் நிலவுகின்றன. அதாவது 2009 மே 31 வரை அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு 8,380 ரூபாய் அடிப்படை ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது என்றால் 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியமாக 5,020 ரூபாய் என்றே வழங்கப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது வெறும் 3,170 ரூபாய் வேறுபாடு என்பது போல தோன்றினாலும் அப்படி இல்லை. அடிப்படை ஊதியத்தை கணக்காக கொண்டே எல்லா பண பயன்களும் நிர்ணயிக்கப்படும் என்பதால் ஆண்டு கணக்கில் பார்க்கும்போது பல லட்சம் ரூபாய் வேறுபாடாக இது அமையும். அரசு பள்ளிகளிலேயே ஒரே விதமான வேலையை செய்யும் இரு ஆசிரியர்களிடையே இருவேறு ஊதியங்களை அளிப்பது நியாயம் அல்ல. எனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை ஆசிரியர்களின் அடிப்படை கோரிக்கை. இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இது ஆசிரியர் தரப்பு நியாயம் என்றால் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அரசு ஊழியர் ஊதியம் ஓய்வூதிய சுமை அரசுக்கு பிரச்சனை. முந்தைய நாட்பட்ட ஊதிய நடைமுறைகளை இனியும் தொடர முடியாது. மாநிலத்தின் நிதி நிலைமை அதை அனுமதிக்காது என்பது அரசு தரப்பு நியாயம். இதன் ஊடாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்போம் என்று ஓட்டுக்காக அரசியல் கட்சிகள் சொல்வதும் நடக்கிறது. அப்படித்தான் இடைநிலை ஆசிரியர்களின் இந்த கோரிக்கை நியாயமானது என்று கூறியதோடு திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்றும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தது திமுக. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இத்தகைய பின்னணியில் தான் கிட்டத்தட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் தீவிரமான போராட்டத்தில் இறங்கி வருகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக சுரேஷ்குமார்.